வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படத்தோட சேட்டலைட் விவரத்தை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட நியூயார்க்கோட ஒரு வேறு லெவல் ப்ரோமோவை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றியும், இந்த படத்துக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரலாம், இந்த படத்துக்கு வந்து எப்படி வந்து ஓப்பனிங் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜனநாயகன் வந்து நம்ம வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் லீடோட ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தை வந்து நம்ம ஜீ தமிழ் வந்து சேட்டலைட் ரைட்ஸை வந்து வாங்கிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படம் வந்து ஒரு ரெக்கார்ட் ப்ரைஸில் வந்து வாங்கியிருக்கிறதா இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. எப்பயுமே விஜய் படத்தை வந்து ஒன்று சன் டிவி இல்லாட்டி விஜய் டிவி தான் வாங்குவாங்க. சன் டிவி வந்து இந்த படம் வந்து பொலிட்டிக்கல் காரணமாக வந்து வாங்கலை. ஜெய் தமிழுக்கும் நம்மளோட விஜய் டிவிக்கும் ஒரு பெரும் போட்டி வந்து இருந்துச்சு. இதில் நம்ம ஜீ தமிழ் வந்து அந்த வேறு லெவலில் வந்து வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சேனல் ஏற்கனவே வந்து நம்மளோட மெர்சலில் வந்து வாங்கியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தையும் வந்து ஒரு வேறு லெவலில் தொகையை கொடுத்து வாங்கியிருக்கிறதா தெரியுது. இந்திய திரையுலகத்திலேயே முதல் முறையாக இந்த தொகையில் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு ரெக்கார்ட் ப்ரைஸாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நியூயார்க்கில் வந்து ஒரு ப்ரொமோஷனே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நியூயார்க் ப்ரொமோஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் அந்த டியூப் ஸ்கொயரில் வந்து ஒரு நியூ ப்ரோமோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவில் வந்து நம்மளோட தளபதியும் அதே மாதிரி அனிருத்தும் வந்து ஒரு ஃப்ரேமில் இருக்கிற மாதிரியான அந்த ப்ரோமோ ஸ்டில்ஸ் அதே மாதிரி வீடியோஸ்லாம் ஒரு லீக் ஆகிருக்கு. அதெல்லாம் ஒரு வேறு லெவல் சம்பவமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்துலையும் வந்து நம்ம அனிருத் வந்து ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நம்ம தளபதியோட கடைசி மூவினால் நிறையா பேர் வந்து இந்த படத்தில் கேமியோ நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நிறையா ரெஃபரன்ஸும் இந்த படத்தில் வந்து இருக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம தளபதிக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு வேறு லெவல் ட்ரீட்டாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து ஒரு தடையாக வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சிவகார்த்திகேயனோட பராசக்தி இருக்க போது. என்னடா சொல்கிற, விஜய்க்கு அப்புறம் பராசக்தி வந்து ஒரு போட்டியாக இருக்கும், அதுவும் வந்து அது கொஞ்சம் லேட்டாக தானே ரிலீஸ் ஆகுது, 11ஆந்தேதி தான் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இப்போ அந்த படக்குழு வந்து 10ஆம் தேதிக்கு வந்து அடி போட்டுட்ருக்காங்க. அதாவது ஈரோடு மாநாடு வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தளபதிக்கு அந்த மூவிக்கு எதிராக வந்து நம்ம பராசக்தி இறக்கணும்னு சொல்லிட்டு ரெட் ஜெயண்ட்லேருந்து ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்து இப்போ அந்த தேதிக்கு வந்து தள்ளப்படுறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 14ன்ற அந்த தேதியை 10ஆம் தேதியாக வந்து ப்ரீபான் பண்ணுறாங்க. அதனால் தளபதியோட ஜனநாயகனும் இந்த படமும் வந்து அடுத்தடுத்த நாளில் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன் கவுண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ட்ராபேக்காக இருக்க போகுது. ஏன்னா ரெட் ஜெயண்ட் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வேறு லெவலில் வந்து இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அவங்களோட கையில் தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா மொத்தம் 1000 திரையரங்கத்தில் 550 திரையரங்கம் வந்து ஜனநாயகத்துக்கும் அதே மாதிரி 450 திரையரங்கம் வந்து பராசக்திக்கும் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் எந்த படம் வந்து கண்டென்ட்டாகவும் அதே மாதிரி ஆடியன்ஸ் தரப்புலையும் வந்து நல்லா ரீச் ஆகுதோ அந்த படத்தை தான் வந்து ஸ்க்ரீன் கவுண்ட் அடுத்தடுத்த வாரத்தில் வந்து கூட்ட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மங்காத்தாவை வந்து ஜனவரி மாதம் 22ஆந்தேதி வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த ராங் ரன்னை வந்து குறைக்கிறதுக்காக இருக்கும். எப்பயுமே தளபதியோட கடைசி மூவினால இந்த படத்தை வந்து ராங் ரன்னுக்காகவும் அதே மாதிரி அதிகமான வசூலை வந்து ஈட்டணும்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் சரி அதே மாதிரி தளபதியோட அவங்களோட சுற்றி இருக்கிறவங்களும் அவங்களோட ஆடியன்ஸும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதை முறியடிக்கிற விதமாக தான் இந்த ஒரு பிளான் நடந்திருக்கு. ஒருவேளை சிவகார்த்திகேயனோட பராசக்தி ரொம்பவே நல்லா இருந்து வேறு மாதிரி வந்து ஸ்க்ரீன் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஸ்க்ரீன் கவுண்ட்க்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்பயுமே கிளாஸ்ன்னு வந்துட்டாலே நம்மளோட தளபதி வேறு லெவலில் பண்ணுவார். அது எக்ஸாம்பிளாக நம்ம நிறையா படம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்துக்கு வந்து எப்படி வந்து சிக்கல்லாம் ஏற்பட போது நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ்லேயும் சரி அதேமாதிரி தெலுங்கு ஸ்டேட்லேயும் சரி அவருக்கு வந்து ரிலீஸ் ஆகிற அதே நாளில் வந்து நிறையா படம் வந்து ரிலீஸ் ஆகுது. குறிப்பாக தெலுங்கில் வந்து ராஜா சாப்பிட்டு வந்து ரிலீஸ் ஆகுது. பிரபாஸுக்கு வந்து தெலுங்கில் வந்து ஒரு வேறு லெவல் மார்க்கெட் இருக்குன்றது நம்ம நல்லா தெரியும். அந்த படம் வந்து வரதுனால அங்கேயும் கொஞ்சம் சிக்கல் இருக்குதுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து நம்ம தளபதியோட கடைசி படம் ஒரு தடையை மீறி ஒரு வேறு லெவலில் ரெக்கார்ட் ப்ரைஸை வந்து அடிக்குமான்னு இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 9 உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்க போது, நம்ம தளபதியோட கடைசி மூவி இந்த படத்துக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.